ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 29வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட வளர்ச்சியை பற்றியும் இந்த 29வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 29வது வாரத்தில் உங்கள் பிரசவ காலம் நெருங்கியிருக்கும். உங்கள் மனசில் ஒரு வித பயம் இருக்கும். ஏன்னா பிரசவம் எப்படி ஆக போகுது அப்படின்ற பயமும் ஒரு வித சந்தோஷமும் இருக்கும். ஏன்னா நம்மளோட குழந்தை பார்க்க போகிறோன்ற சந்தோஷமும் இருக்கலாம். இந்த மாதிரிக்கு மனநிலைக்கு இடையில் உங்களோட உடல் மாற்றங்களும் உங்களோட குழந்தையோட வளர்ச்சியும் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். இந்த கர்ப்ப காலத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி 29வது வாரத்தில் மேலும் அதிகரிக்கும். குழந்தை உதைப்பாங்க. நல்லா குழந்தையோட பொசிஷன் மாறினால அவங்க உதைக்கிறது வேகமாக இருக்கும். குழந்தை உதைக்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். எவ்வளோ கவுண்ட் உதைக்கிறாங்க 2 மணி நேரத்துக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதன் மூலமாக குழந்தை வயிற்றில் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த வாரத்தில் குழந்தையோட மூளை வளர்ச்சியோட அவங்களோட தலையின் அளவுமே சீராக வளர்ந்துருக்கும். குழந்தையோட எடை வெயிட் அதிகரிச்சிருக்கும். இந்த லாஸ்ட் 2.5 மந்தில் குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்கள் குழந்தையோட இந்த வாரத்தில் இருக்க எடையை விட 2 மடங்கு அதிகரிச்சுட்டே போவாங்க. குழந்தையோட நுரையீரலும் அவங்களோட உடம்புல இருக்க தசைகளும் முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு நுரையீரல் இன்னும் முதிர்ச்சி அடையாமல் இருக்கலாம். குழந்தையோட எலும்புகள் தொடர்ந்து வளர்ச்சி ஆகிட்டு இருக்கும். குழந்தையோட எலும்பு கடினமாகவும் வலிமையாகவும் இருக்கும். இந்த டைமில் எலும்பு வளர்றதுனால குழந்தைகளுக்கு அதிகமாக கால்சியம் தேவைப்படும். 29வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட அளவு 15.2 அங்குலம் நீளமாக இருக்கலாம். அவங்களோட வெயிட் இந்த வாரத்தில் 1.25 கிலோ இருக்கலாம். இன்னும் 11 வாரத்துக்குள்ளே குழந்தையோட நீளம் அதிகரிச்சிரும். இந்த லாஸ்ட் 11 வாரத்தில் குழந்தையோட எடையுமே இரட்டிப்பாகவோ இல்லை மும்படாகவோ மாறிடும். இந்த 29வது வாரத்தில் உங்களோட வயிறு பெரிதாக மாறி இருக்கும். உங்களோட வயிற்றை குனிஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக மாறி இருக்கலாம். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் ஒன்று தான் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது. நீங்கள் இந்த காலத்தில் 8 முதல் 11 கிலோ வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருப்பீங்க. ஒவ்வொருட பெண்களோட உடல் பொறுத்து மாறுபடலாம். உங்களோட மார்பகங்கள் பெரிதாகவும் கனமாகவும் இருக்கும். இதனால் உங்கள் உள்ளாடைகளை தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணணும். நர்சிங் ப்ரா கூட இருக்குது. இந்த மணிக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மணிக்கு உங்கள் காலில் வெரிகோஸ் உங்கள் நரம்புகள் வீங்கி புடைச்சிருக்கலாம். வளரும் கர்ப்பப்பை உங்கள் உடலில் இருந்து இதயத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ரத்தத்தை நகர்த்தும் நரம்புகள் இருக்கும் பார்த்திங்களா, அதில் அழுத்தத்தை கொடுக்கறதுனால இந்த பிரச்சனை ஏற்படுது. இந்த கால்களில் நரம்பு வெடிக்கிறது அவங்க பரம்பரையாக அந்த மாதிரி கன்சீவ் ஆகும்போது வந்துச்சுன்னா இருக்கும். மோஸ்ட்லி முதல் கர்ப்பத்தில் இருக்காது. 2வது கர்ப்பத்தில் நிறைய பேத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீண்ட நேரம் உட்காரவோ நீண்ட நேரம் நிற்கவோ கூடாது. கால்களை உயர்த்தி வைக்கணும் 2 தலகாணி போட்டு. லாஸ்ட்டு 3 ட்ரைமஸ்டரில் சோர்வு என்பது ரொம்ப இயல்பானது. ஏன்னா குழந்தைக்கு ஊட்டமளிக்க உங்கள் உடல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனால் உங்கள் உடம்புக்கு சிறிது ஆற்றல் தேவைப்படுது. உங்களோட நைட்டு தூக்கத்தை கூட கெடுக்கலாம். உங்களால் முடிஞ்சால் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க. நைட்டு தூக்கம் வரலைன்னா வயிற்றுக்கு கீழே தலகாணி வச்சு முயற்சிக்கலாம் தூங்குறதுக்கு. உங்களால் லைட்டாக உடற்பயிற்சி செய்ய முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கால்களில் தசைப்பிடிப்பு இருக்கும். லைட்டாக நைட்டு உடற்பயிற்சி செய்யும்போது கால்களில் தசைப்பிடிப்பு இல்லாமல் இருக்கலாம். லைட்டாக வலி இருக்கும்போது அந்த இடத்துல மசாஜ் செய்யும் போது வலி இல்லாமல் கூட இருக்கலாம். தண்ணி அதிகமாக குடிக்கும்போது உங்கள் கால் தசைப்பிடிப்பு இல்லாமல் இருக்கும். அது மணிக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். இந்த வாரத்தில் வளர்ந்தோறும் குழந்தை நுரையீரலுக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால சுவாசிக்கிறதுலையும் மூச்சு திணறல் ஏற்படும். சுவாச பயிற்சி செஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மணிக்கு இந்த வாரத்தில் மலச்சிக்கல் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் எடை அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலும் மூல நோயும் ஏற்படலாம். இதை நீங்கள் சமாளிக்க திரவம் நிறைந்த ஆகாரம் எடுத்துக்கொள்வது நல்லது. கர்ப்ப காலத்தில் ஹார்மோன்களின் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால தலைவலி கூட ஏற்படலாம். அதுபோல் முதுகு வலி கால் வலியும் இருக்கும். உங்கள் வயிறு பெருசாகிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் ஏற்படும். அது மணிக்கு வறட்சி ஏற்படுத்தி அரிப்பு ஏற்படுத்தும். நைட்டு நேரத்தில் அடிக்கடி யூரின் போக வைங்க. இதெல்லாம் உங்களுக்குரிய மாற்றங்களாக இருக்கும். இது பொதுவாக லாஸ்ட்டு 3 மாதத்துலேயும் ஏற்படும். நல்ல ஓய்வு எடுக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச இசையை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள்லாம் படிங்க. இப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது லாஸ்ட்டில் பிரசவம் எப்படி ஆகும் அப்படின்ற அச்சத்தை போக்கும். இதுபோல் உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற உணவுகளை எடுத்துக்கிட்டு வாங்க. சுகர் இருந்தாலும் சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான லெவலில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் குழந்தைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். எக்ஸசைஸு, நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள், நிறைய தண்ணி குடிக்கிறது,
முக்கியமாக வாக்கிங் 1/2 hour போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.